ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ட்ரிங் அயன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதிகமாக சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ட்ரிங் அயன் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இதில் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்துமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை சுற்றி பிளாக் கலரில் வந்துடும். காரணம் பார்த்திங்கன்னா வெளியிக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி மேலே ஆக்சைடு ஃபார்ம் ஆகிக்கும். அதாவது மாய்ச்சர்னால் வெளியிக்கிற மாய்ச்சர்னால் மேலே நம்மளுக்கு கார்பன் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா சால்ட் கம்மி உருவாது. ஒவ்வொரு டைமும் நான் சால்ட் வெப்பத்தை க்ளீன் பண்ணி போட்டிருக்கோங்க. அதனால இதுக்கு போகிற சப்ளைவை நம்ம டைமிங் கொடுத்து கட் பண்ணுற மூலமாக நம்மளால் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம கண்டினியூஸாக சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டைமிங் குறைக்கிறப்போ அந்த எல்இடி ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். அதை பொறுத்து சால்ட்ரிங் அயன் நம்மளுக்கு சப்ளை கிடைக்கும். இந்த எல்இடி ஆஃப் ஆகிற டைமில் சால்ட்ரிங் மிஷினுக்கு போகிற சப்ளை கட் ஆஃப் ஆகிக்கும். இப்போ இதோட கனெக்ஷன் டீட்டில் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு சால்ட்ரிங் அயன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் டவுனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அது கூட பார்த்திங்கன்னா அதையே டிசி ரெக்டிஃபையர். நம்மளுக்கு அவுட்புட் 5 வோல்ட் வரணும்னா ஒரு 7805 ஐசி. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே டைமிங்காக 555 டைமர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு 100 கிலோ ஓம் பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 கிலோ ஓம் எடுத்துக்கிறோம் டிஸ்சார்ஜுக்கும் விசிசி கனெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரிலேவை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக PC547 டிரான்சிஸ்டரும் ஒரு ரிலேவும் எடுத்துக்கிறோம். இந்த ரிலே அவுட்புட் தான் நம்ம இந்த சால்ட்ரிங் அயனை கொடுக்க போகிறோம். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு 230 12 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதோட டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை ரெக்டிஃபையரோட ஏசி இன்புட்டுக்கு நம்ம கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபையரோட டிசி அவுட்புட்டில் வர பாசிட்டிவை நம்மளோட விஇன் பாயிண்டான 7805 ஐசிக்கு கொடுக்குறது ஃபஸ்ட் பின்னுக்கு. செகண்ட் பின் காமன், அதில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். தேர்ட் பின் நம்மளுக்கு அவுட்புட் 5 வோல்ட் வரும். அதே ஒரு ஃபில்டருக்கு கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நம்ம 555 டைமருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவை கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு டைமிங்காக ஒரு 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டி எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட் பின்னு செகண்ட் பின் கனெக்ட் ஆகும். அதே போல் 555 டைமருக்கு நம்ம ஜம்பர் அடிக்கணும். அது ரீசெட்டுக்கும் விசிசி கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி 2 பின்னுக்கு 6th பின் ட்ரிக்கருக்கும் 3 சொல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு விசிசிலேருந்து அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அதை கொண்டு டிஸ்சார்ஜில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் த்ரிசால்டு டைரெக்டாக பொட்டன்ஷியோமீட்டரோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியோமீட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொண்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டோட பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அது டிஸ்சார்ஜ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போது ரிலேக்கு நம்ம இன்புட் கொடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு 5 வோல்ட், இது ஒரு 5 வோல்ட் ரிலே. அதனால் 5 வோல்ட் பாசிட்டிவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ரிலேலேருந்து அவுட்புட் பாயிண்ட்டை BC547 கலெக்டருக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். எமீட்டருக்கு டைரெக்டாக நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது 555 டைமோட அவுட்புட்டை நம்ம கொண்டு ஜஸ்ட் பேஸ் டிரான்சிஸ்டரோட பேஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம 230 வோல்ட் இன்புட்டை ரிலேக்கு கொடுத்துட்டு அவுட்புட்டை ஒரு பின்ன டைரெக்டாக நம்மளோட ஷாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அது நியூட்ரல் சப்ளையோட டைரெக்டாக நம்ம சால்ட்ரிங்கில் கொடுத்துறோம். டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு டவுன் பண்ணி ரெக்டிஃபையர் 5 வோல்ட் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி 555 டைமர் கொடுக்கும். இந்த கெப்பாசிட்டியோட டிஸ்சார்ஜை பொறுத்து இந்த த்ரிசால்ட், அதாவது டைம் பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக அதோட அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வைக்க நம்மளுக்கு அவுட்புட் டைம் டிலே ஆகிட்டுருக்கும். அது பொறுத்து இந்த சால்ட்ரிங் அயனுக்கு நம்மளுக்கு சப்ளை போகும். இப்போ இதே நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு ப்ராக்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரிலேயை கனெக்ட் பண்ணிக்கிறேன். 555 டைமர். நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறேன். இந்த பிசிபியில் நம்ம இப்போது ரிலே கனெக்ட் பண்ணியாச்சு, டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா 555 டைமருக்கு நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ சால்ட்ரிங் தான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
இந்த பாக்ஸில் நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு 2 பின் சாக்கெட் எடுத்துருக்குறோம். அது தகுந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மரை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு 500 mA ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்மளுக்கு அவுட்புட் 12 வோல்ட் கிடைக்கும். அதே நம்ம ரெக்டிஃபயர் அங்கே போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பொட்டான்ஷியோமீட்டர் இந்த இடத்துல நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம அதையே பிஞ்சு வராமல் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கிறோம். இப்போது நம்ம நியூட்ரலை டைரெக்டாக நியூட்ரலை கனெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக ரிலே வழியாக கொண்டு வந்து ரிலேவோட அவுட்புட்டை இந்த சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த சாக்கெட்டில் தான் நம்ம சால்ட்ரிங் அயனை குத்தி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூஸாக அந்த எல்இடி எரியுது. இப்போ டைமிங் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சால்ட்ரிங் அயனுக்கு அதிக நேரம் 230 வோல்ட் போகும். டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம டைமிங் மாற்ற அந்த எல்இடியோட டைமிங் மாறுது. அதுக்கு தகுந்த போலவே பார்த்திங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு வரும். இந்த இடத்துல டெஸ்டரில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டெஸ்டரில் எப்போ க்ளோ ஆகுதோ அப்போ தான் சால்ட்ரிங் அயனுக்கு சப்ளை போகும். இது மூலமாக நம்ம டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.